சரி, ஓகே சுபாஷ். ரெக்கார்ட் அங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். வீடியோ எடுக்க போறோமா? என்ன வீடியோ? யா என்ன T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஜஸ்ட் வார்ம் அப் மாரி. ஒரு மெயின் பிளேயர்ஸ் இந்த டீம்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அந்த வேர்ல்ட் கப்ல பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். அதுக்கப்புறம் WPL அதுக்கப்புறம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா அங்க அண்டர் 19 வேர்ல்ட் கப் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கங்ராச்சுலேஷன்ஸ். அந்த WPLல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கங்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் அண்ட் ஹலோ, திஸ் இஸ் எட்டி ஸ்பீக்கிங். நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். WPL வருவோம். WPL பார்த்தீங்கன்னா, டிசி 4 பேக் டு பேக் ஃபைனல்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் தான் அவங்கள ஆர்சிபி பொறுத்தவரைக்கும். டெல்லி ஃபேன்ஸ் டீம் மனநிலை பொறுத்தவரைக்கும் 18 வருஷமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆர்சிபி வந்து சில டோர்னமெண்ட்ஸ் வந்து லீக் மேட்சஸ்ல வெளிய போயிருக்காங்க. பட் இவங்க எல்லா மேட்சுமே ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஃபைனல்ல அந்த ரன்னர் அப் பண்றது இன்னும் கொஞ்சம் வேதனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 4 சீசன் தான் விளையாண்டுருக்காங்க WPL. 4 சீசனுமே ஃபைனல் வந்திருக்காங்க. 4 சீசனுமே லாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல டெல்லியில பாத்தீங்கன்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் லோரா வால்வர்ட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அவங்க வேர்ல்ட் கப்ல இருந்தே அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் லிசிலி என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயர் டு வாட்ச் அவுட்னு நினைக்கிறேன். அந்த டெபு சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயரை ரிஜிஸ்ட் பண்ணுறாங்க. பிளேயரை ஐ திங்க் அவங்க நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே வந்து சினேல் ஹென்றி அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த 2016ல பார்த்தீங்கன்னா பென் கட்டிங் ஆர்சிபி விசஸ் SRH அந்த பென் கட்டிங் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. திருப்பி ஒரு வேளை பென் கட்டிங் வந்து ஆர்சிபியோட ட்ரீம்ஸை கொலாப்ஸ் பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வால் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க கிஷோர். ஜார்ஜியா வாலோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்மித்தோட பர்ஃபார்மன்ஸ், லாரன் பெல்லோட bowling ஸ்பெல். லாரன் பெல் பார்த்தீங்கன்னா செம பவுலிங். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. 4 ஓவர் 19 ரன் தான். அடுத்து 2 கவுண்டரியே 3 கவுண்டரி தான் போயிருக்காங்க மொத்தமாவே. நிறைய டாட் பால் சூப்பரா போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நேத்து ஆர்சிபி பவுலிங்ல அவங்க தான் ஒரு கோல்டு மாதிரி தெரிஞ்சாங்க. அவங்க இல்லைனாக்க மேட்சே எப்படி மாறி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ 203 இஸ் ஹை டோட்டல். சேசிங் த 203 வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஸ்மிருதி மந்தானம் ஜார்ஜியாவும் எதை நினைச்சிட்டு மேட்ச்க்குள்ள வந்தாங்கன்னு தெரியல. போட்டு அட்டி அட்டி நடிச்சு பழக்கிறாங்க. ஜார்ஜியாவால் வந்துட்டு இந்த விக்கெட் வந்ததுக்கப்புறம் உள்ள வந்தோடனே இன்னிங்ஸ் பில்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்மிருதி மந்தனால டேக் ஓவர் பண்ணதா இருக்கட்டும், இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். கண்டிப்பா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 24ல ஒரு கப்பு, 25ல ஒரு கப்பு, திருப்பி 26ல ஒரு கப்பு, அடுத்து 27ல இன்னொரு கப்பு வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் நான் 2 சேர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் நந்தினி சர்மாவும் டெல்லியில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாங்க இந்த டோர்னமெண்ட் சீசன் ஃபுல்லாவே பொறுத்த வரைக்கும். அண்ட் டெடன் டிக்லர்க் அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு அந்த டோனே செட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. எங்கேயோ இந்த மேட்சை போய் வின் பண்ணி கொடுத்து அந்த ஒரு டோனை செட் பண்ணதே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெடன் டி கிளர்க் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா யாதவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாக்ஸ் வேற லெவல் நாக்ஸ் விளாண்டாங்க லீக் மேட்சஸ்ல. ஐ திங்க் டீம் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து மேட்சஸை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டெல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்ல வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உமன்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் டெல்லி டிசர்வ் டு வின் த கப் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் 19லயும் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 311 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 40 ஓவர்ஸ்ல 311 இன்னும் 10 ஹவர்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. பட் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இங்கிலாந்து டீம். ஐ திங்க் அப்கமிங் ஜெனரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் அட்டாக்கிங் மோட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்கமிங் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் அண்டர் 19 இந்தியா அண்ட் ஆர்சிபி உமன்ஸ் டீம் ஃபார் வின்னிங் ட்ரோஃபி. அண்ட் அப்படியே நம்ம T20 வேர்ல்டு கப் வருவோம். 7th நாளைக்கு தான் T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. February 7th ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஜோஸ் பட்லர், பிலிப் சால்ட் இந்த மாதிரி சில மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து நிறைய ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம் வேர்ல்டு கப்ல. சொல்லுங்க கிஷோர், T20 வேர்ல்டு கப் வரப்போகுது, உங்க தாட்ஸ் என்ன? இந்தியா வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை யாரோ புதுசாக ஜெயிப்பாங்களா, இல்லை இன்னொருத்தர் ரிப்பீட்டாக இன்னொரு டைம் என்னது ஜெயிப்பாங்களா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த T20 வந்துட்டு ரன் ஃபெஸ்ட்டாக இருக்க போகுது. இட் வில் பி ஏ ஹை ரன் ஃபெஸ்ட் இந்த T20 பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு பவுலர்ஸ் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். கண்டிப்பா. ஐ ஆமா. திங்க் பேட்டிங் எல்லா டீமுமே பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. அந்த bowling எந்த டீம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கப் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் bowling அட்டாக்கே வச்சிருக்காங்க. அந்த bowling அட்டாக்கை பற்றி நம்ம நியூசிலாந்து சீரிஸ் ஃபுல்லாகவே பேசியாச்சு. அண்ட் நம்ம நியூசிலாந்து டீமையும் பற்றியும் அந்த சீரிஸில் ஃபுல்லாக பேசியாச்சு. அந்த 2 டீமை நம்ம வந்து விட்டுட்டு நம்ம இப்போ இங்கிலாந்து டீமுக்கு போகலாம்.
இங்கிலாந்து டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் ஆடில் ரஷீத் இருக்காரு. அவருக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா ரெஹமாத் இருக்காரு. அது மைண்ட் ஸ்பின்னர்ஸா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லேம் டெவசன் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் இல்லன்னு நினைக்கிறேன். ஸ்பின் அட்டாக் ஐ இல்ல. திங்க் டிராவிட் இது இருக்காங்கன்னா கேட்டாருன்னா டிராவிட் இது கேட்டாருன்னா வந்துட்டு அவர் ரொம்ப ஃபீலிங்ல போயிருவாரு. ஸ்பின் அட்டாக் இல்லன்னு சொன்னா லைம் டாசன் இருக்காரு இல்ல அப்படின்பாரு. ஜாக்கப் பெத்தல் வில் இருக்காரு. ஜாக்ஸ் போடுவாரு. வில் ஜாக்ஸ் வில் போடுவாரு ஜாக்ஸ் அப்படிம்பாரு. அப்புறமா ஜாக்கப் பெத்தல் போடுவாரு அப்படிம்பாரு. ஸோ அவன் வந்து போடுறது அடுத்த முக்கியம். வீடியோல வந்து இம்பாக்ட் அவர் எந்த நம்ம அளவுக்கு இந்த அட்டாக் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்கன்றது தான் முக்கியம். பார்ப்போம். சரி பொறுத்து வந்து ஓகே. பார்ப்போம். யா ஐ திங்க் சாம் கரன் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ண போறாரு இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் Yes, உங்களுக்கு. அவரு இன்னொரு மேன் ஆஃப் த டூர்னமெண்ட் சரி பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றதையும் பார்ப்போம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல ஸ்பின் அட்டாக் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. அப்ரார் அஹமத் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் பாகிஸ்தான் டீம்ல பொறுத்த வரைக்கும். அப்புறமா சல்மான் அலியாகா அவரும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் பாகிஸ்தான்ல. கிஷோர் சொல்லுங்க, இப்ப இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் டீம்னால அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஆன் பேப்பர்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர் இருக்காரு, ஷை ஹோப் மட்டும்தான் அதுல வந்து கொஞ்சம் நின்று பொறுமையா விளையாடுற பிளேயரா இருக்காரு. மற்றபடி எல்லாம் அட்டி போடுற பிளேயர்ஸ் தான். ஜான்சன் சார், நெட்மயர், பிரண்டன் கிங், ரோமன் பவர்லெஸ், ரத்தர்ஃபோர்டு, சாம்சன், அப்புறமா ரொமாரியோ ஷெப்பர்டு, இத்தனை பேர் இருக்காங்க பேட்டிங். அவங்க கிட்ட இருந்து ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் கம்பேக் கொடுத்தா கிரிக்கெட் வில் பி ஃபன் டு வாட்ச். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன் டு வாட்ச். யா கண்டிப்பா. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் அண்ட் விக்கெட் டர்ன் வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அந்த ஸ்டப்ஸ் முக்கியமா ஸ்டப்ஸ் வந்தது அந்த மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் ரோல்ல பாத்தீங்கன்னா மில்லரும் அவரும் ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும். அவர் மட்டுமா ஸ்டப்ஸை நீங்க பாத்தீங்கன்னா குறைச்சிட ஃபினிஷிங் போடணும்னா கொடுத்துருக்காரு. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸ்டப்ஸை குறைச்சிட போடணும்னா எஸ்ஏ டி20ல தோக்குற மேட்ச் வந்துட்டு எங்க இருந்தோ கொண்டு வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டா ஈஸ்டர்ன் கேப்க்கு வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு. யா கண்டிப்பா அவரும் ஒரு வேற லெவல்னாக்கு. ஆண்ட்ரிக் நார்கியா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. பட் வேர்ல்டு கப்ல தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலர்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது. அவர் கண்டிப்பா வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்ம் சவுத் பண்ணுவாரு. ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்துட்டாலே என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன். கண்டிப்பா. நீங்க எனக்கு மார்க்கோ யான்சனை பார்த்தா உங்களுக்கு பல வருஷங்கள், அதாவது இப்ப பல வருஷங்கள் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிறிஸ் மாரிசன் ஒரு பிளேயர் இருந்தா ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா எப்படி மறக்க முடியும் அவரை. வருவாரு, பேட் டவுன் த ஆர்டர் வருவாரு, அடிப்பாரு, டமால் டெமில் அடிப்பாரு. திடீர்னு பார்த்தா 15 இருப்பாரு, திடீர்னு பார்த்தா 13 இருப்பாரு. ஸ்கோர் எப்படி அடிக்கிறதுனே தெரியாது, செம்ம அடி அடிப்பாரு. அப்ப அந்த டைம்ல அவர் அந்த பாட்டம் ஆஃப் ஆர்டர் வரும்போது பவுலர்ஸ் கொஞ்சம் பதறுவாங்க, அந்த அளவுக்கு அவர் அடிப்பாரு. அண்ட் பவுலிங்கும் பாத்தீங்கன்னாக்கா பவர் பிளேல போடுவாரு, டெத்ல போடுவாரு. ஒரு சில நாள் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே மற்ற நாள்லாம் விக்கெட் எல்லாம் எடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிறிஸ் மாரிஸ். ஸோ அவரோட மினி வெர்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுறாரு மார்க்கோ யான்சன். மினி மாரிஸ் மாதிரி இருக்காரு எனக்கு மார்க்கோ யான்சன். ஸோ பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரு, டெஸ்ட்ல ஓடியில T20 எல்லாத்துலயும் அடிக்கிறாரு, திடீர்னு சூப்பராகவே அடிக்கிறாரு. அண்ட் பவுலிங்லயும் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவர் பிளேல போடுறாரு, டெத்ல போடுறாரு, அவருக்கு சூப்பரா பால் நவுறுது அண்ட் எல்லாமே சூப்பரா பண்றாரு. ஸோ ஹி வில் பி a player to watch out for inside South Africa. யா கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா பத்தி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு செட்டிங் இருக்காங்க. இன்னுமே அந்த டீம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? தசுன் சனக்கா வந்துட்டு he has a great attack of பேஸ் பவுலிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா பத்திரனாவும் சரி, ஈஷான் மலிங்காவும் சரி, இவங்க வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்து வர பவுலர்ஸா இருக்காங்க. அப்படின்ற போது அவங்க பேஸ் பவுலிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. அவங்க ஸ்பின் அட்டாக் வந்துட்டு பாக்குறதுக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்கு. யார் யாருக்கு பாத்தீங்கன்னாக்கா தீக்ஷனா இருக்காரு, வெலலகே இருக்காரு, அப்புறமா கமிண்டு மெண்டிஸ் இருக்காரு. கமிண்டு மெண்டிஸ் இல்லாம வன்னிட ஹசரங்கா இருக்காரு. ஓகேங்களா, இவங்க 4 பேரு தான் மெயினான ஸ்பின்னர்ஸ். ஓகேங்களா, இவங்க 4 பேர்த்த அவர் எப்படி யூஸ் பண்றாரு, எத்தனை பேரை யூஸ் பண்றாரு, எப்படி யூஸ் பண்றாரு, எப்படி ரொட்டேட் பண்ண போறாரு அப்படின்றது தான் அவரோட பவுலிங் அட்டாக் வந்து டிஃபைன் ஆகும். அது எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாரோ டோர்னமெண்ட்ல அவ்வளவு சக்சஸ் ஸ்ரீலங்கா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த வரைக்கும் 10 மிஷாக்கா பிளேயர் டு வாட்ச் அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட டாப்பா ஆடுறாரு. ஐ மீன் ஓப்பனிங்ல அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசோசியேஷன் டீம் வருவோம். அசோசியேஷன் டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பல் மேனா இருக்கட்டும் அந்த நமீபியா டீம்ல. அண்ட் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா நெட்ரவல்கர் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நெதர்லாந்து பேஸ்டலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஆஃப்டர் சீசன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு நெதர்லாந்து டீம்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னும் நிறைய மெயின் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஐ திங்க் வேன் வின்பிரிக்னு நினைக்கிறேன், அவரும் பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வராரு. அவரும் ஒரு வேற லெவல் பவுலிங்கா இருக்கட்டும், ஒரு எப்படி சொல்றது பவர் பிளேல பவுலிங் போடுவாரு. அந்த நம்பர் 8 நம்பர் 7ல பேட்டிங் வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு பேட்டிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் கிஷோர்
ஆப்கானிஸ்தான் ஸ்பின் அட்டாக் ஒரு வேற லெவல் ஸ்பின் அட்டாக்னே சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னு ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இருக்கும். சொல்லுங்க எஸ் ஆப்கானிஸ்தான் bowling எஸ் பத்தி. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு டெஃபினெட்லி தே வில். அவங்க ஸ்பின்ல நான் மிஸ் பண்றதோ அவங்க மிஸ் பண்றதோ கசன்ஃபரோட அல்லாஹ் கசன்ஃபரோட சர்வீசஸ் அந்த ஸ்பின்னை மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஸோ அது பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் பவுலிங்லேயே அவங்க நவீனுல் ஹக்கு அப்புறமா அவங்க நவீனுல் ஹக்கு மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ஸ்பின்னை யார் சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷீத் கான், கேப்டன் ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நூர் அஹ்மத் இவங்க 3 பேர்த்த சுற்றி தான் ஸ்பின் இருக்கு. இது இல்லாம ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்க அவங்ககிட்ட, ஷஹீதுல்லா அப்படின்னு. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அவரை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அவர் யூஸ் பண்ணா அவர் எந்த அளவுக்கு லீத்தலா இருப்பார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் ஃபசல் ஃபருக்கி அண்ட் உமர் ஜாய் அண்ட் முஜிபுர் ரஹ்மான் இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா செமிஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு bowling வச்சிருக்காங்க, அவங்களுமே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பாகிஸ்தான் செமிஃபைனல் வந்தா இந்த நியூசிலாண்டோ இல்ல இங்கிலாண்டோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோ இவங்க 3 பேருக்கும் ஒரு வேற லெவல் போட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க 3 பேர்ல இருந்து எந்த டீம் செமிஃபைனல் வரும் அப்படின்றது. இந்தியா கண்டிப்பா செமிஃபைனல் போயிருவாங்க, ஃபைனலே போயிருவாங்க. கப்பா ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் எஸ் கிஷோர், உங்க ஃபைனல் தாட்ஸ், எனி பிளேயர் நான் ஏதாவது பிளேயர்ஸை மிஸ் அவுட் பண்ணிட்டேனா? எனக்கும் எதுவும் தெரியல பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்ண மாதிரி. கண்டிப்பா நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். நியூசிலாந்து ஜேக்கப் டெஃபி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஜேக்கப் டெஃபி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நியூசிலாந்து. ஐபிஎல்லும் சரி இந்த டோர்னமெண்ட் அண்ட் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் விட்டுருப்போம். போக போக கவர் பண்றோம், போக போக எல்லா பிளேயர்ஸும் கவர் பண்றோம். இந்த வீடியோ லாங்கா போறனால கவர் பண்ண முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். நிறைய ஹை ரன்ஸ், ஹெவி சிக்ஸஸ், ஹெவி ஃபோர்ஸ், லோ த்ரில்லர்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லோ த்ரில்லர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் பிச்சர்ஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்ல பார்த்தோம், ஒரு த்ரில்லிங் மேட்ச்னே சொல்லலாம். ஸ்ரீலங்கா கையில இருந்த மேட்சை பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கிலாந்து அவங்க பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஸ்ரீலங்கா முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜேக்கப் பெத்தல் ஒரு 4 விக்கெட், இன்னொரு பிளேயர் யாருன்னு சரியா தெரியல, அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்து அந்த ஐ திங்க் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸே பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஒரு வேற லெவல் மேட்ச்னே சொல்லலாம், த்ரில்லர் மேட்ச்னே சொல்லலாம். அண்ட் இந்தியா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் இருக்க போகுது, அதை பத்தி டவுட்டே இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வில் டிஃபெண்ட் தேர் கப். அது இல்லாம இந்தியா இல்லாம யார் ஃபேவரட்ஸா இருப்பான்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. எனக்குமே கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படியும் சந்து சாம்சன் இல்ல ஓப்பனிங் பண்ண மாட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷன் அந்த இஷான் கிஷன் வந்ததுக்கு அப்புறமா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிதான் இருக்கும். அபிஷேக் சர்மா ஸ்லோ விளையாடுறாரா, இஷான் கிஷன் ஸ்லோ விளையாடுறான்னு தெரியல. அந்த பக்கம் மிச்சல் மாஸ் ஸ்லோ விளையாடுவாரா, டிராவிஸ் ஹெட் ஸ்லோ விளையாடுறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிலிப் ஷார்ட் ஸ்லோ விளையாடுவாரா இல்ல ஜாஸ் பட்லர் ஸ்லோ விளையாடுவாரான்னு தெரியல. யாரு வந்துட்டு அவங்களுக்குள்ள போட்டி யார் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா விளையாடுறாரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா டீம்லயும் இந்த மாதிரி ஒரு போட்டி நிலவிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த டோர்னமெண்டோட கீயா இருக்கும்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ் எந்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீம் தான் இந்த டோர்னமெண்ட் ஜெயிப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு டீப் அனலைசிஸோட நம்ம அப்கமிங் வர மேட்சஸ் ரிவ்யூஸ்ல அதுல வந்து நம்ம நல்ல டீப் அனலைசிஸோட நம்ம பார்ப்போம். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் யாரு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அண்ட் எந்த டீம் வந்து செமிஃபைனல்ஸ் போவோம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you so much. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.